இந்த குழந்தைகள் வீடுகளில சிரித்து கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவருடைய காவல் தூதர்கள் இந்த குழந்தைகளோடு விளையாடுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொல்லுவார். எனவேதான் இந்த நாளில இந்த காவல் தூதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். இதன் வழியாக கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த வாசகத்தில சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கின்ற அந்த கேள்வியை கேட்கிறார். இயேசுவோடு இருந்தவர்கள் விண்ணரசை பற்றி நிறைய இடங்களில் ஆண்டவர் போதித்தார். நிறைய ஓமைகளில விண்ணரசு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். வளை ஓமை, முத்து ஓமை, நிறைய ஓமைகளில் அந்த விண்ணரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கின்ற அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் செய்கின்ற அந்த செயல் என்ன? ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர் நடுவில் நிறுத்தி சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்திவிடாமல் யாரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், இவருடைய வான தூதர்கள் என் தந்தையின் திருமுன் இவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பார்க்கின்ற பொழுது இந்த சிறுபிள்ளை மனநிலை நமக்கு தேவை. சிறுபிள்ளை தனம் அல்லாமல் சிறுபிள்ளையின் மனநிலையோடு நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய அன்பும் பராமரிப்பும் என்னாலும் நம்மோடு இருக்கிறது. இந்த விண்ணரசில மிக பெரியவர் என்கின்ற கேள்விக்கு அங்கு இடமில்லை. ஏனென்றால் இறையாட்சியில நாம் அனைவரும் சமம், நாம் அனைவரும் பங்கெடுக்க ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார்.